நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 248 பேப்பர் ஐடி. வாங்க நண்பர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு அண்ணன் கண்ட்ரைடர் அண்ணன், அவரை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ தொடச்சா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வைரலாக வந்துச்சு. எப்படின்னா, ஒரு பஸ்ஸில் ஒரு கண்ட்ரைடர் அண்ணாச்சி, கவர்மெண்ட் பஸ்ஸில், நானும் எத்தனையோ கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்ட்ரைடர் அண்ணாச்சிலாம் பார்த்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ஸில் வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்குன சீட் இருக்குல்ல, கண்டக்டர்னா சீட்டு, அதில் நான் கூட சில நேரம் போய் உட்கார போகலான்னு பார்ப்பேன். அப்புறம் யோசிப்பேன், எதுக்கு உட்காந்துக்கிட்டு கண்டக்டர் என்னாச்சு வந்து உட்காரோவோ, திருப்பி நம்மளை எந்திக்கி வச்சுருவோவோ, இதில் எதுக்கு தேவையில்லாமல் உட்காரணும், சரி அவங்கள உட்காந்து நம்ம விட்டுருவோம். இன்னும் சில பேர் உட்காந்துருந்தாலும் கூட கண்டக்டர் என்ன வந்தோடனே எழுப்பி விட்ருவாங்க, ஐயா எந்திங்க இது கண்டக்டர் சீட்டுன்னு சொல்லி எழுப்பி விட்ருவாங்க. ஆனால் இங்கே ஒரு பஸ்ஸில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடந்திருக்கு, ஒரு உண்மையான சம்பவம். என்ன தெரியுமா? ஒரு வெள்ள மனசுக்காரர், நல்ல மனசுக்காரர், ஒரு கண்டக்டர் அண்ணாச்சி தன்னோட அந்த இருக்கையை ஒரு பயணிக்கு விட்டு கொடுத்து அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்காருங்க கண்டக்டர் அண்ணாச்சி. அது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அது ஒரு லாங் ட்ராவல் போகக்கூடிய பஸ்ஸில் கண்டக்டர்னே அவர் சீட்டை ஒரு வயசானவங்களுக்கு கொடுத்து, ஐயா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சுட்டு, பின்னாடி இருக்க படிக்கட்டில் கதவை அடைச்சிருப்பாங்க, டோர் லாக் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள பஸ்ஸில், அந்த படிக்கட்டிலே உட்காந்து பயணம் பண்ணி வந்திருக்காருங்க. அந்த அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய மாபெரும் சல்யூட் அடிக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில கண்டக்டர் அண்ணாச்சிகளுக்கு எல்லாரும் கிடையாது, ஒரு சில கண்டக்டர் அண்ணாச்சிகள் என்னென்னா, பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தால் கூட மீதி ₹1 ₹2 சில்லறையை கூட கொடுக்கறதுக்கு மாட்டாங்க. நம்ம தர மாட்டாங்களா, ஆட்டையை போடுவாங்களா போட மாட்டாங்களா என்னன்ட்டு அந்த யோசனையிலே இருப்போம். ஆனால் சில பேர் நம்மளை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. எத்தனையோ பஸ்ஸு டிரைவர் அண்ணே, கண்டக்டர் அண்ணன்லாம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸிலலாம் இப்போ தண்ணி பாட்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயணிகளுக்கு சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா அன்பாக கனிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற கண்டக்டர் அண்ணே மாதிரி நாட்டில் எல்லோரும் இருந்தாங்கன்னா உண்மையாகவே நாடு வந்து சூப்பராக இருக்கும். தமிழக கவர்மெண்ட் பஸ்ஸுலேயும் வந்து இப்படி சிறப்பாக கவனித்தாங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாருமே நேசித்து விரும்பி போவாங்க பஸ்ஸை தேடி, கவர்மெண்ட் பஸ்ஸை தேடி. முதல்ல அந்த அண்ணன் கண்டக்டர் அண்ணாச்சிக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டுங்க. உண்மையாகவே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நல்ல ஒரு செயலை செஞ்சீங்க கண்டக்டர் அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் சேவை என்றும் தொடரணும்னு சொல்லிட்டு நான் மனதார நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். சரிங்களாண்ணே, ரொம்ப சந்தோஷம். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.